கேட்டை லாபகமாக திறந்து ஹவுஸ் விசிட் அடித்த யானை. கோவையில் அடுத்தடுத்து வெளிவரும் தடாகம் காட்டு யானையின் சிசிடிவி. ஹோட்டல் சட்டர் உடைப்பு, பசு மாடு தாக்குதல் முயற்சியைத் தொடர்ந்து வீடுகளுக்குள் நோட்டம், பொதுமக்கள் உஷாராக இருக்க வனத்துறை அறிவுறுத்தல். கோவை தடாகம் பகுதியில் நள்ளிரவில் உலா வரும் ஒற்றைக் காட்டு யானை. குடியிருப்புப் பகுதிகளில் உள்ள வீடுகளின் இரும்பு கேட்டுகளை லாபகமாக திறந்து உள்ளே சென்று பார்வையிட்டு வரும் திடுக்கிடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களை உறைய வைத்து உள்ளது. கோவை தடாகம் பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த சில நாட்களாகவே ஒற்றைக் காட்டு யானை ஒன்று அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நள்ளிரவில் புகுந்த இந்த யானை அங்கு இருந்த ஒரு ஹோட்டல் கடையின் சட்டரை தட்டிச் சேதப்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து திருவள்ளுவர் நகர் மற்றும் குன்று பெருமாள் கோவில் பகுதியில் உலா வந்தபோது தெருவில் நின்று இருந்த பசுமாட்டை கோபத்துடன் தாக்க முயன்றது. இந்நிலையில் அந்த யானையின் மற்றொரு திடுக்கிடும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. திருவள்ளுவர் நகர் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த அந்த காட்டு யானை அங்கு இருந்த 2 வீடுகளின் வெளிப்புற பூட்டப்படாத இரும்பு கேட்டுகளை தனது தும்பிக்கையால் மிக லாவகமாக தள்ளித் திறந்து உள்ளே சென்று உள்ளது. வீட்டு முன்றிலில் நின்று சிறிது நேரம் நோட்டமிட்ட யானை பின்னர் அமைதியாக வெளியேறியது. வீடுகளின் கேட்டுகளை மனிதர்களைப் போல அசால்ட்டாக திறந்து உள்ளே செல்லும் இந்த காட்சி சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருகிறது. யானை நாளுக்கு நாள் தனது எல்லைகளை விரிவுபடுத்தி வீடுகளுக்கு உள்ளேயே நுழையத் தொடங்கியுள்ளதால் தடாகம் மக்கள் கடும் பீதியில் உள்ளனர். இரவு நேரங்களில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் வீட்டின் வெளிக்கேட்டுகளை பத்திரமாக பூட்டி வைக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த ஒற்றைக்காட்டு யானையை உடனடியாக அடர் வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என தடாகம் பகுதி மக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை வலியுறுத்தி வருகின்றனர்.